கர்த்தருக்கு சோத்ராம். கர்த்தர் நல்லவர். கானான் களஞ்சியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வருடத்தில் குட் ஃப்ரைடே, தூயவெள்ளி, புனித வெள்ளி 7 வார்த்தைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த 7 வார்த்தைகளை, சில காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசையாக இருக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், பிதாவே இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் சொன்னார். ப்ளீஸ்மெண்ட், தயவு கூறுதல். மக்கள் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை பார்த்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவர்கள் என்ன பண்ணும், மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். அது அன்பளிப்பு. லூக்கா 23:43 ரட்சிப்பு. இன்றைக்கே என்னோடு கூட நீ என்ன பண்ணுவ, பரதேசில் இருப்பாய் என்று கல்லனை பார்த்து அவர் சொல்லுகிறார். அட்டாச்மெண்ட், அதாவது ஒன்று சேர்த்தல். பரதேசியில் அவர் சேர்க்கிறார். அழைப்பு. யோவான் 19:26-27 பராமரிப்பு. தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன். யோவானை குறித்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போக போகிறேன். இனிமேல் அந்த பையன் தான் உன்னை பார்த்துப்பான், யோவான் தான் உன்னை பார்த்துப்பான்ட்டு தாயாரை குறித்து பார்க்குறார். தாயார், நீ மகனை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். அரேஞ்ச்மெண்ட், ஒழுங்குபடுத்துதல், அரவணைப்பு. மத்தேயு 27:46 தவிப்பு. நான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே என்ன பண்றார், தவிக்கிறார், தத்தளிப்பா இருக்கிறார். அக்ரிமெண்ட், வேண்டுதல் செய்கிறார். அங்கலாய்ப்பு. யோவான் 19:28 களைப்பு. நான் தாகமாய் இருக்கிறேன், டயர்ட் ஆயிட்டார். அலோன்ஸ்மெண்ட், சொல்லுகிறார். தொண்டை அடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் என் இயேசு தண்ணீர் குடியாமல் சாப்பிடாமல் என்ன பண்றார், ஒன்றுக்குரிய 40 அடி, தலையில முள்முடி, வாரினால் அடிப்பிக்கிறார்கள், சிலுவை சுமந்தார். ரொம்ப தாகம். அதனால அவர் என்ன பண்றார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு விதத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது ஆத்தும தாகம். அல்லேலூயா. யோவான் 19:30 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, முடிப்பு. அங்கே ஸ்டேட்மெண்ட், சமர்ப்பித்த. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சமர்ப்பிக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, பிதாவே எல்லாம் முடிந்தது என்று அவர் அக்களிப்பா இருக்கிறார். லூக்கா 23:44 ஒப்புவிப்பு, செட்டில்மெண்ட். அங்கே சட்ட ரீதியாக இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு செட்டில்மெண்ட் பண்றார். பிதாவினிடத்தில் இந்த பூலோகத்தின் வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், பரலோக வாழ்வு, சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் நான் வரப்போகிறேன். இந்த பூலோகத்தின் காரியங்கள்லாம் முடிஞ்சிட்டு செட்டில்மெண்ட் பண்றார். அதுதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 உலக தோற்றம் முதல் அடிக்கப்படும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்ன பண்றார், பிறந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. எதற்காக என்றால் என்னுடைய பாவத்துக்காக, இந்த உலகத்தின் பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆனால் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், புறா ரத்தம் எதுவுமே ஈடாகாது. ஏனெனில் அதில் 5 அறிவுள்ள ஜீவன்கள். ஒரு மனிதன் 6 அறிவுள்ள மனிதனுக்கு 6 அறிவுள்ள ஒரு மனிதன் ரத்தம் சிந்துதல் வேண்டும். ஆமாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பே இல்லை. அதனால தான் என் இயேசு பிரஜாபதியாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. பிறந்து அவர் வளர்ந்து அற்புதங்கள் பல செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் 40 நாட்கள் காட்சியளித்தார். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளை அனுப்புகிறேன் என்று சொன்னார். தேற்றவாளர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இப்ப செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவேன், நான் உண்டாக்கிட்டு மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் பரலோக வாழ்வு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you.